திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 683, அதிகாரம் தூது. அஸ்தினாபுரத்தின் மன்னன் திருதராஷ்டிரனுக்கு தேரோட்டியாகவும் சிறந்த ஆலோசகராகவும் இருந்தவர் சஞ்சயன். வடமொழி நூல்கள் பலவும் கசடர கற்றவர். சஞ்சயன் என்றால் புலன்களை வென்றவர் என்ற பொருளுக்கேற்ப மிகுந்த அடக்கமுடையவராக இருந்தார். தன் சொல்லுண்மையால் எவரையும் தன்வசப்படுத்தும் தன்மையுடையவர். தான் உயர்ந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் தலைக்கணமின்றி செயலாற்றி வந்தார். அதனாலேயே திருதராஷ்டிரன் இவர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார். பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் முடித்து ராஜ்யத்திற்கு உரிமை கோரிய போது, பாண்டவர்கள் நாட்டிற்கு வந்தால் தன் பிள்ளைகளுக்கு மிகுந்த துன்பம் நேரிடும் என்று கருதிய திருதராஷ்டிரன் அவர்களை காட்டிலேயே நிரந்தரமாக நிறுத்திவிட வேண்டும் என்று கடும் சூழ்ச்சி செய்தான். நீதி நெறிகளை அறிந்த தர்மரிடம் தகுந்த முறையில் பேசி புரிய வைக்க நீதி நூல்களில் வல்லவனான சஞ்சயனால் மட்டுமே இயலும் என்பதனால் தனது சூழ்ச்சியை நிறைவேற்ற சஞ்சயனே மிகவும் சரியானவன் என்று தீர்மானித்தார். உடனே சஞ்சயனை தனியாக அழைத்து, இவ்வுலக வாழ்வு விரைவில் அழியும் இயல்புடையது. அழிவில்லாத வாழ்வையே அறிவுடையோர் அடைய முயல வேண்டும். ஆகையால் பாண்டவர்களை காட்டிலேயே தவம் செய்திருக்கும்படி தகுந்த முறையில் கூறி அவர்களை சம்மதிக்க வைக்குமாறு தூது அனுப்பினார். திருதராஷ்டிரனின் தீய எண்ணத்தை அறியாத சஞ்சயன் நல்லெண்ணத்துடன் பாண்டவரிடம் சென்று நீதிகளை போதித்தார். சஞ்சயன் சொல்லி முடித்ததும் பீமனும் அர்ஜுனனும் சீறி வெடித்து யுத்த பிரகடனம் செய்தனர். இது திருதராஷ்டிரனின் வஞ்சம் என்று அறிந்து கொண்ட யுதிஷ்டிரர் சஞ்சயனிடம், அரச தர்மத்தை மேற்கொள்ள வேண்டிய நாங்கள் அந்தன தர்மத்தை இப்பொழுது மேற்கொள்ளும் நிலையில் இல்லை. பகைவரை அழித்து அரசாள்வதே எங்களுக்கு அருந்தவமாகும் என கூறி திருப்பி அனுப்பினார். பாண்டவர்களிடம் தூது செல்வதற்கு தயாராக பலர் இருந்தும் நீதி நூல்களை நன்கு கற்றறிந்த சஞ்சயனே தனது எண்ணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற மிகவும் தகுதியானவன் என்று அவரை தேர்ந்தெடுத்தான் திருதராஷ்டிரன். ஆனாலும் தீய எண்ணத்தோடு அனுப்பியதால் அவரது எண்ணம் நிறைவேறாமல் போனது. நீதி நூலறிந்த வேற்று அரசரிடம் தனது அரசனுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் தூது உரைக்கச் செல்பவர் தானும் அந்நூலில் வல்லவனாக இருத்தல் வேண்டும் என்பதை நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நூல்களை கற்றறிந்தால் அறிஞன், நூலறிவில் வல்லவனே தூதுவன்.